அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நான் அஜ்மல் சார். நான் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த விடயமானது உண்மையிலேயே யாராவது ஒருவர், உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எங்களோட போரத்தொட்டவாசிகள், அதே நேரம் நீர்கொழும்பு அல்லது இலங்கை வாழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாருக்காவது இது ஒரு பிரயோஜனமாக அமையலாம். அதாவது இன்று நான் இந்த விடயத்தை பதிவு செய்கிற நேரமானது 11 மணி 10/4/2025. மிக முக்கியமான மூன்று மாணவர்கள் தொடர்பான விடயத்தை உங்களிடம் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். அதில் ஒன்று தான் என்னன்னா, 23 வயதை கொண்ட ஒரு வாலிபன். அவர் ஆரம்பத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ் ஒன்றை ஃபாலோ பண்ணினார். அதன் பின்னர் அவர் தன்னுடைய சிசிடி கேமரா மற்றும் வயரிங் தொடர்பான ஒரு வேலையில் இப்பொழுது ஈடுபட்ட வண்ணம் இருக்கின்றார். இவருக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான், வாக் லிஃப்ட் தொடர்பான லைசனையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆயினும் இவருடைய தந்தையோ தினமும் கடின வேலை செய்து நாள் சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய தற்போது அவருடைய தந்தையும் சுகவீனம் விட்டிருக்கின்றார். எனவே இந்த வாலிபன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். மிகவும் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன். இவனுக்காக யாராவது, நான் குறிப்பிட்ட இந்த 3 துறைகளில் நல்ல ஒரு தொழிலை வழங்கி, நல்ல ஒரு சம்பாத்தியத்தை வழங்கி இந்த குடும்பத்தை தூக்குவதற்கான ஒரு முயற்சியை உங்களால் செய்ய முடியுமாக இருந்தால் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இம்முறை GCOL எழுதிய ஒரு மாணவன், அவனுடைய தந்தை இல்லை, தாய் மாற்றம் தான் இருக்கின்றார். அந்த மாணவர் ஒருவர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கிறார். ஆயினும் பணம் இல்லை. அவருடைய வேண்டுகோளும், எனக்கு யாராவது ஒரு ஜொப் ஒன்று தந்து, என்னால் ஏழுமான ஜொப் ஒன்றை யாராவது தேடி தந்து, அதில் சம்பாரித்து அதனூடாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து, சார் நான் ஆட்டோமொபைல் கோர்ஸுக்கு போக விரும்புகிறேன் சார் என்று சொல்லியிருந்தாங்க. எனவே அதே போல் இன்னொரு மாணவன், அந்த மாணவனுடைய தந்தை இல்லை, தாய் மட்டும்தான் அவரோட இருக்கிறார். எனவே அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றிக் கொள்வதற்காக இடியாப்பம் சுட்டு அதிகாலையில் கடைகளுக்கு போட்டு அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றுற நிலைமை பார்க்கும்போது ஒரு வகையில் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய நிலைமையோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபன், அதுவும் 17 வயது, இம்முறை ஓயல் செய்தவர். அவருடைய வேண்டுகோள், அவர் ஆப்டிக்கல் தொடர்பாக முன்னேற விரும்புகிறார்.